கிறிஸ்தவர்களாகிய நாமும் டிஜிட்டலுக்கு மாறணும். எப்படி? போற இடத்துக்கெல்லாம் நீங்க பைபிள் தூக்கிட்டு போக முடியாது. ஆனா பைபிளின் படி நீங்க நடக்க பழகணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாததுனால எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. ஆனா இயேசு சிலுவையிலே வந்து மரித்து அவர் அந்த வழிகளை எளிமையாக்கி இருக்கிறார். எப்படி? மொபைல் டேட்டா மாதிரி, மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி. அவரை விசுவாசிச்ச போதும், இவர்தான் தேவனுடைய குமாரன், இவரை விசுவாசிச்ச போதும், அந்த விசுவாசம் அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ரொம்ப ஈஸியா இருக்குல்லங்க? உண்மையாவே ஈஸியா தான் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அந்த சாட்சியை காத்து நடக்கணும். இன்னைக்கு இயேசு இல்ல, நாம தான் அநேக சமாரியா ஸ்திரீகளை நாம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டியது நம் கடமை.